மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வர இருக்கிற 2026 நம்ம எல்லாருக்கும் 12 லக்னக்காரர்களுக்கும் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை குடுக்க போகுது? எதுல நம்ம கவனமா இருக்கணும்? அப்படின்னு சொல்லி கோட்டு மொழி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு ஜோதிட அமைப்ப இன்னைக்கு கண்டுபிடித்து நெறைய பேருக்கு அது மூலமா ஜோதிட பலன்கள் சொல்லிட்டு வராங்க. கோட்டு மொழி ஜோதிடர் சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம். ரிஷப லக்னக்காரர்களுக்கு 2026 எந்த மாரி ஒரு மாற்றம், ஏற்றம் இல்ல எதுல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்? இதுல குறிப்பா ஆண், பெண் அப்படிங்கிற 2 பாலினத்தையும் எடுத்து நம்ம பேசலாம். இப்போ ரிஷப லக்னம் அப்படின்னா மேம், பொதுவா இவங்களோட இயல்பாவே இவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. என்னன்னா, தான் அன்பு வச்சிருக்கிறவங்களுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதே மாதிரி 12 லக்னங்களிலும் பர்ஃபெக்ட் பிளானர் யார் அப்படின்னா ரிஷபம் தான். ஆனா இத சொன்னா இப்ப எல்லாருமே சிரிச்சுட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னா, அது எங்க இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க. மத்தவங்களுக்கு இவங்க பிளான் பண்ணும்போது பர்ஃபெக்ட்டா ஸ்கெட்ச் போட்டு குடுப்பாங்க. ஆனா இவங்க விஷயம்னு வரும்போது ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சென்டிமெண்ட். இந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் முதல்ல இவங்களுடைய பிளானிங் தடுமாறுறது. 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இயல்பாகவே வசீகரமான தோற்றம். நீங்க ரிஷப லக்னம் அப்படின்னா, அழகோ அழகு. அது பேரழகும்பாங்கல்ல, உண்மையிலேயே அவங்க பேரழகு தான். அப்ப அழகு வந்து எதை ஈர்க்கும் அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஈர்க்கும். அப்ப இவங்க தன்னுடைய வேலைகள்ல, தன்னுடைய விஷயங்கள்ல இவங்க கரெக்ட்டா ஒரு பாதையில போயிட்டு இருந்தா கூட, இவங்களுக்கு தேவையில்லாம வெளியில இருந்து பிரச்சனைகள் உள்வரும். அதுவும் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு 2ல குரு இருக்கார். 2 அப்படின்னாலே முகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு அப்படின்னாலே ஜொலிக்கிறது. தங்கமா ஜொலிக்கிறது, தேஜஸா இருக்கிற ஒண்ணு அப்படி. ஏற்கனவே பொலிவா இருக்கிற ஒருத்தங்களுக்கு, கூட இன்னும் வந்து ஒரு பொன்னிறம் கிடைச்ச மாதிரி தான் இது அப்படி. இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 6 மாதங்கள் முகம் அப்படிங்கிற இடத்துலயும், அடுத்த 6 மாதங்கள் குரல்ங்கிற இடத்துல வருது. அப்போ இவங்களுடைய முதல் 6 மாத விஷயங்கள் அப்படிங்கிறது, இவங்களுடைய முக வசீகரமானது எதிர்ப்பால் இனத்தவர்களை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக அமைஞ்சிரும். ஆண்களாக இருந்தாலும் சரி, இது பெண்களாக இருந்தாலும் சரி. அடுத்த 6 மாதங்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய குரல் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய தன்மையில இருக்கும். அப்போ முதல் 6 மாதம் தன்னுடைய முகத்தோற்றத்தாலும், அடுத்த 6 மாதங்கள் குரல் வசீகரத்தாலேயும் இவங்களுக்கு சிக்கல் வரும் அப்படிங்க. அப்ப இது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லைங்க. எதிர்ப்பால் இனத்தவர்களிடம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒண்ணுதான். சரி, அடுத்து வந்து இது ஆண்களுக்கும், பெண்களுக்கும் மாறுபடுமா அப்படின்னா, ஆமாங்க சில விஷயங்கள் மாறுபடும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அப்படின்னா, வெளியில இருக்கிறவங்க அவங்களுடைய பிரச்சனைகள இவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க. இப்ப பெண்கள். ம். அப்ப அவங்க பிரச்சனைகள வந்து சொல்லும்போது, இயல்பாகவே ரிஷபத்துடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்கிட்ட வந்து ஒரு பிரச்சனைய சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு தெளிவா ஏற்கனவே ஸ்கெட்ச் போடுறவங்க, அந்த பிரச்சனையினுடைய ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஐடியாவ குடுத்துருவாங்க. பட் இது என்ன ஆகுதுன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு, இவங்க மேல முதல்ல ஒரு மரியாதைன்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மெல்ல ஒரு ஈர்ப்பாகி, ஈர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வேற விதமான ஒரு அப்ரோச்ச குடுத்துரும். அப்ப இவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறப்போ, இந்த பெண்கள் வந்து வர்றாங்க அப்படின்னா, இவங்க கல்யாணம் ஆகாத ஆண்களாக இருந்தால், கொஞ்சம் கவனமா இருக்கணும். தன்னுடைய மேக்ஸிமம் இத தவிர்த்துக்கலாம். அதுக்கு மேல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தன் கூட ஒருத்தங்கள வச்சுக்கிட்டு தான் இவங்க கிட்ட பேசணும். கொஞ்சம் லைட்டா ட்ராக் மாறுதுன்னா கவனமா இருக்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பெண்களாக இருக்காங்க அப்படின்னா, பெண்கள பொறுத்தவரைக்கும் இவங்க ஐடியாலாம் குடுக்கவே வேண்டாங்க. இவங்கள பார்த்தாலே சரண்டர் தான் அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்ப இவங்க எதிர்ப்பால் இனத்தவர்கள் தன்னிடம் பேச வரும்போது, ஒரு பவுண்டரி வச்சு தான் பேசணும். பவுண்டரிய தாண்டி இவங்களும் போயிடக்கூடாது. ஏன்னா சில பேர் இந்த ரிஷபம் வந்து இயல்பாவே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. மனசுக்குள்ள எவ்வளவு காயங்கள், வலிகள், வேதனைகள் இருந்தா கூட, அத வெளியில காமிக்கிறது இவங்களுடைய இயல்பே கிடையாது. ஏன்னா இவங்க இருக்கிற இடமே கலகலப்பா இருக்கும். எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுப்பாங்க. அப்படிங்கிறப்போ, இந்த ஆண்கள் வந்து உள்ள இவங்கள பார்க்கும்போது அது ஒரு ஈர்ப்ப குடுத்துரும். அப்ப இவங்க என்ன செய்யணும்னா, எந்த ஒரு 3 பெர்சன் உள்ள இவங்க லைஃப்ல வர்றாங்க, இல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா வர்றாங்க அப்டின்னா கூட, ஜாலியா இருக்கிறது, கேஷுவலா பேசுறது எல்லாமே ஓகே. பட் அந்த ஒரு வார்த்தை அங்க வந்து மாறுது. அது எதார்த்தமான வார்த்தையா இருந்தா கூட பரவால்ல. அது வந்து இரட்டை அர்த்தமாக வந்துருச்சு அப்டின்னாலே, கவனமாக இருக்கணும். பவுண்டரிய போட்டுறணும். இது பண்ணிட்டாங்க அப்டின்னா, இந்த வருடங்கள் இவங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணாது. சரி ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷத்தோட தன்மை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சூரியன் அடிப்படையாக வச்சு நியூமராலஜில நியூமராலஜி ஸ்டார்ட் படி ஆகுது. பேசியிருந்தோம். இந்த ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் வீடு தான் சூரியனோடது. அப்ப 4 அப்படின்னாலே, சொத்து, சுகத்தை சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னா, சுகம் அப்படிங்கிறது
வெறும் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் மேன்மையான ஒண்ணு. ஒருத்தர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படின்னாலே அதுவே ஒரு சுகம் தான். அப்ப ரிஷப லக்னம் வந்து பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்ஃபர்டபுள்ல இருக்கிறவங்க தான். அப்ப என்ன ஆகும்? எல்லாத்தையும் ஈர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இவங்களோட கொஞ்ச நேரம் இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு பிரச்சனையா? நான் இவங்க கிட்ட சொன்னா எனக்கு அது அந்த நிம்மதிக்காகவே இவங்கள தேட வர ஆரம்பிச்சு, அது கொஞ்சம் தடம் மாறுறதுக்கான சூழல்களும் இருக்குதுங்க. அதனால இவங்க கொஞ்சம் பார்த்து இருக்கணும். இருக்கணும். ஓகே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வீடு, வண்டி, வாகனம் இந்த மாரி வந்து ஒரு சொத்து சேர்க்கை, இல்ல டாக்குமெண்டேஷன் இந்த வருடம் இதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப இந்த ரிஷப லக்னம் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த 4ஆம் வீடு அப்படிங்கிறது சூரியனினுடைய சிம்ம வீடு. இப்ப இந்த வீடு தான் இவங்களுக்கு வீட்ட சொல்லக்கூடியது. 2ஆம் வீடுங்கிறது குடும்பத்த சொல்லக்கூடியது. இவங்களுக்கு கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பம்னு சொல்ற இடத்துல குருவும், ம். கரெக்ட்டா வருஷம் ஆரம்பிக்கிறது அந்த சூரியனுடையது இவங்களுக்கு 4ஆம் பாவமா இருக்கு. இந்த 4ஆம் பாவத்த இப்ப ராகு பாக்குது. இது இந்த நாளுக்கு குரு இருக்கிற அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன வீடு லாபஸ்தானமாவும் போச்சு. அப்போ முதல் அந்த 6 மாத காலங்கள் இவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு இது நல்ல காலம் ரிஷப லக்னத்துக்கு. ஆனா, இதுல ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் வீட்டையும் ராகு பாக்குது. 4ஆம் வீட்டையும் ராகு பாக்குது. 4ல ஆல்ரெடி கேது இருக்கு. 4ல ஆல்ரெடி வந்து கேது இருக்கு. ஆனா என்ன காரணம்னா, இந்த ராகு வந்து போகத்தை ஈர்க்கக்கூடிய கிரகம். ஒரு லக்ஸூரியஸ தூண்டக்கூடிய ஒரு கிரகம். அப்ப இவங்க இதுல எப்படி கவனமா இருக்கணும்னா, ஒரு வீடோ, ஒரு காரோ வாங்கணும்னு நெனைக்கிறது எந்த தப்பும் இல்லைங்க. ஆனா, இந்த ஃபுல் லோன் போட்டு வாங்குவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி போய் சிக்கிரக்கூடாது. அதேபோல நம்மனால எந்த அளவுக்கு இந்த தொகைய தாக்கு பிடிக்க முடியும்? அந்த வரவுக்குள் செலவுன்னு சொல்லுவீங்களா? கையில இருக்கிற காசுக்கு முதல்ல இந்த வீடோ, வாகனமோ வாங்கணும். இல்ல எனக்கு இது பத்தாது. நான் வந்து கொஞ்சம் லோன் போடுறேன் அப்படின்னா, நம்ம அந்த வட்டிய எந்த அளவுக்கு தாங்குவோம்? எவ்வளோ வருஷத்துக்கு போட போறோம்? நம்ம என்ன வேலையில இருக்கோம்? என்ன தொழில் பண்றோம்? அதனுடைய எதிர்கால நிலை எப்படி இருக்கு? எதிர்காலத்தினுடைய வளர்ச்சி முன்னேற்ற பாதையில நம்ம இருக்கிறோமா? இவ்வளவும் அனலைஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா, நாளில் இருக்கக்கூடிய கேது அபரிதமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த கேதுவே அந்த வீட்டை வாங்கக்கூடிய யோகத்தையும், வாகனத்த வாங்கக்கூடிய யோகனத்தையும் நமக்கு குடுத்துரும். அது இல்லாம அகலக்கால் வைக்கிறதுக்கு மட்டும் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க சிக்கிக்கிட்டோம்னு அர்த்தம். எப்ப சிக்குவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபத்துக்கு அடுத்து குரு இடம்பெயர்ற இடம் 3ஆம் பாவம். அப்ப அந்த 3ஆம் பாவத்துக்கு வந்துருவாரு. 3ங்கிறது மாற்றத்த சொல்லக்கூடிய இடம் இல்லைங்களா? அப்ப இந்த வீட்டுக்கான லோன் கையில வருமானம் வரும். வர்ற வேகத்த விட போற வேகம் வட்டிக்கு போயிடும். அப்போ வீடு என்னோட வீடு தான். ஆனா, நான் அத முழுசா அனுபவிக்கல மாரி மாப்பிள அவரு தான். ஆனா சட்டை என்னோடதுங்கிற மாதிரி ஆயிடும். வீடு நம்ம பேருக்கு வந்துரும். ஆனா கடன். ஒரு மாசத்துல 30 நாள்ங்கிறது சரசரன்னு போயிடும். அப்ப இவங்க ஹெவியா இதுல மாட்டிக்குவாங்க. அப்ப அடுத்து வரக்கூடிய அந்த ராகு கேது பெயர்ச்சிகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் இவங்களுக்கு சிக்கல குடுத்துரும். ஸோ இது நல்ல யோகமான ஒரு காலம் இந்த வருஷம். 2026 ரிஷபத்திற்கு வீடு, வாகனம் வாங்குறக்கு அருமையான காலம் தான். ஆனால் பேராசைப்படக்கூடாது. நிதானமா இருந்தாங்கன்னா, ஒரு அழகான வீடு அமையறதும் இல்லாம, அது நிம்மதியான வீடாவும் அமைஞ்சிரும். 11ல இருக்கக்கூடிய சனினால அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலம் இருக்கும்? இப்போ 11ல இருக்கக்கூடிய சனி இது நாள் வரைக்கும் இவங்க ஒரு உழைப்பு பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? நான் வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன். ஆனா, அதுக்குண்டான எனக்கு சம்பளம் கிடைக்கல. ஒரு வளர்ச்சி எனக்கு கிடைக்கல. இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஆனா, இப்ப இந்த வருஷம் சனி அத குடுத்துருவாரு. சரி அது எதன் மூலமாக குடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க அதிர்ஷ்டம் நல்லா சொல்லுவாங்க. நான் லாட்டரியில வாங்குனேன் எனக்கு கிடைச்சது. எனக்கு ஏதோ ஒரு உயில் சொத்து வந்தது கிடைச்சது. நான் ஒரு வேலை பண்ணி குடுத்தேன். எனக்கு அந்த வேலைக்கு வந்து 20,000 அப்படின்னு தான் வந்து சேலரி பேசுனாங்க. பட் எனக்கு 25,000 எனக்கு 30,000 வந்து குடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து இது லக்கி பீரியட் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் இவங்களுக்கு இப்ப நெறைய விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க அத அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. பாருங்க, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே நாம் ஒரு காலத்தில் செய்த கடின உழைப்பினுடைய பலன். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தா, அது நமக்கு இப்ப எதன் மூலியமாக கிடைச்சா தான் அது பேர் அதிர்ஷ்டம். மத்தபடி கூரைய பிச்சுட்டு குடுக்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. திருமணத்துக்காக காத்துட்டு இருக்க ரிஷப லக்னக்காரர்கள், அதே மாரி மறுமணம், இல்ல எனக்கு திருமணம் தட்டி தட்டி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்ப இந்த ரிஷப லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு இப்ப வந்து 2ஆம் வீட்ல இருக்காரு. அதாவது குடும்பஸ்தானத்துல இருக்காரு இல்லைங்களா? ஸோ இதுவும் இவங்களுக்கான திருமண காலம் தான். அடுத்து வர்ற இடம் அப்டின்னா, உச்சம் பெறும்போது அவர் வந்து 3ஆம் வீட்டுக்கு வர்றார். அப்ப இந்த 3ஆம் வீட்டுக்கு வரும்போது, இவர் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இடங்கள் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவம். களத்திர ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. மறுமணத்தை சொல்லுகின்ற 9ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகுது. அதேபோல 11ஆம் பாவமும் ஆக்டிவேட் ஆகுது. ஆக திருமணத்திற்கான ஒரு அருமையான பீரியடா இருக்கிறது. இந்த 2வது 6 மாதங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க.
இன்னொன்னு அந்த ரிஷப லக்னத்துக்கு 8 குடையவரும் 11 குடையவரா இருக்கிறது தான் குரு. அப்போ பெண்களுக்கு 8ஆம் வீடு அப்படிங்கிறது மாங்கல்யத்தை சொல்லக்கூடிய இடம். அதே போல 3ஆம் பாவங்கிறது கழுத்தை சொல்லக்கூடியது, முடிச்சு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல உச்சம் பெற்ற குரு வரும்போது, இவங்களுக்கு பின்னாறு மாதங்கள்ல திருமணத்திற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த திருமண விஷயத்துல குழப்பங்கள் இல்லாம, தெளிவா, நிதானமாக இவங்க இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா, இந்த 6 மாதத்துல திருமணம் நடக்கும். ஓகே. ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு அதே மாரி வெளிநாடு முயற்சி சில பேர் அங்கேயே போய் செட்டில் ஆகணும்னு இருப்பாங்க. விசா ப்ராப்ளம்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு நான் போணும், இல்ல அங்கிருந்து வரணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற டைம் நல்லாவே இருக்கு. இந்த 6 மாதங்கள் அப்படிங்கிறது குரு நல்ல இடத்துல இருக்காரு. ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சப்போஸ் இவங்க படிச்சது வந்து கொஞ்சம் திணறலா இருந்தா கூட, பெர்ஃபார்ம் பண்ற விதத்துல அங்க ஸ்கோர் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எழுதுறதும். அடுத்த 6 மாதங்கள்ங்கிறது 3ஆம் வீடான எழுத்து வீட்டுக்கு போகுது. இப்ப இருக்கிற மிதுனமே வந்து பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு. ஸோ இந்த படிப்புல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல காலம். ஒரு படிப்புல நல்ல இது எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கன்னா, அதுல பாஸ் பண்றதுக்கான திறன், இது எல்லாமே இப்ப நல்லா இருக்குங்க. சரி அப்ப இவங்க எதுல கவனிக்கணும் அப்டின்னா, இந்த 11ல இருக்கிற சனி வந்து 3வது பார்வையா அந்த லக்னத்த பாக்குது. அப்ப இவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா சோம்பேறித்தனம். அப்பப்ப இருக்கக்கூடிய பாடங்கள இவங்க அப்பப்ப அத வந்து முடிச்சிடணும். இவங்க அத வந்து பாத்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன மொபைல், இந்த டிவி இந்த மாதிரியான விஷயங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி விஷயங்களுக்காக இவங்க படிப்ப வந்து கொஞ்சம் ஒத்தி போட்டுட்டு, அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு இருந்தாங்கன்னா மாட்டிக்குவாங்க. மத்தபடி இவங்களுடைய உழைப்புல இவங்க கரெக்ட்டா இருந்தாங்க அப்படின்னா, இவங்க ஸ்கோர் பண்றது அபரிதமா இவங்க எய்ம் பண்றத விடவே அதிகமா இவங்கனால ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து வந்து வெளிநாட்டு வாய்ப்புகள். இந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து சனி வந்து இப்ப 11ல இருக்காரு. ஓகேங்களா? இது வந்து லக்னத்த வேற பார்த்துக்கிட்டு இருக்காரு. குரு இப்ப 2லயும் இருக்காரு. அடுத்து 3க்கு போறாரு அப்படிங்கும்போது, இவங்களுக்கு அந்த பின்னாறு மாதங்கள் அப்படிங்கிற இடத்துல, அதாவது கடகத்திற்கு குரு உச்சம் பெற்று வரும்பொழுது, இவங்க வெளிநாடு போற முயற்சிகள், இல்ல நான் வெளிநாட்டிலிருந்து நான் திரும்ப வந்து என்னுடைய ஊருக்கே நான் வரணும். வந்து நான் தொழில் பண்ணலான்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரியான பிளான் இருந்ததுன்னா, இந்த பின்னாடி இருக்கிற 6 மாதங்கள் இவங்களுக்கு நல்லா இருக்கு. ஜூனுக்கு பிறகு. ஜூனுக்கு பிறகு. அப்ப இவங்க என்ன செய்யணும்னா, அதற்கான முயற்சிகள முதல் 6 மாதங்கள்ல இவங்க ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, பின்னாடி 6 மாசத்துல வெளிநாடு போறதும் இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுலருந்து திரும்ப வர்றதுக்கான பிளான் இருந்தாலும் இந்த 6 மாசத்துல இவங்கனால வந்துர முடியும். ஓகே. கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் அப்டின்னா, ரிஷப லக்னக்காரர்களுக்கு எந்த மாதங்கள்? இப்ப இவங்களுக்கு கவனம் அப்டின்னாலும், மாதம் இதே தானுங்க. அதே வைகாசி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், பங்குனி மாதம் அப்டிங்கிறது. இதுல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வைகாசி மாதம் அப்டிங்கிறது ரிஷபம் தான். இவங்க லக்னமே தான். அப்ப வைகாசி மாதத்துல என்ன இருக்கும் அப்டின்னா, எனக்கு யாரும் மரியாதை குடுக்கலையோ! ம். நான் எங்க போனாலும் எனக்கு மரியாதை இல்ல. என்ன எனக்கு வந்து ஒரு திறமைக்கான அங்கீகாரம் எனக்கு குடுக்கல. ஸோ என்னோட வயசுல சின்னவங்க, பெரியவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் எதிராக வேலை செய்றாங்க. என்னுடைய மரியாதையை குலைப்பதற்கான வேலைகள செய்றாங்க. அந்த மாதிரியான குழப்பங்கள். அதேபோல குலதெய்வ குழப்பங்கள். இது எல்லாமே இவங்களுக்கு இந்த வைகாசி மாசம் மனம், தடுமாற்றங்கள், குழப்பங்கள் இருக்கக்கூடிய மாதம். சரி இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த புரட்டாசி மாதத்துல என்ன பண்ணும்? அப்படிங்கிறப்போ, புரட்டாசி மாசத்துல முடிவெடுப்பதில் தடுமாற்றங்களும், குழப்பங்களும், சலனங்களும் ஆழ் மனதில் ஒரு பயம். அந்த பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம், குடும்பம் இந்த 2 விஷயங்கள் இந்த புரட்டாசி மாசத்துல ஒரு பயத்த குடுக்கும். மார்கழி மாதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு 8ஆம் பாவமான தனுசு ராசியினுடைய மாதம். அந்த மாதத்துல வரும்போது, இவங்களுக்கு ஆரோக்கியம். ஆரோக்கிய சம்மந்தமான பயங்கள் இருக்குது. இப்ப அந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது இங்க சப்போஸ் ஒரு கேஸ்ட்ரிக்கா குடுக்கக்கூடிய ஒரு உணவு பொருள சாப்ட்டுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் ஃபார்ம் ஆயிடும். அப்ப இந்த நெஞ்சு பகுதியில கேஸ் ஃபார்ம் ஆகும்போது, "உனக்கு ஒருவேள மார்பு வலி இருக்குமோ? எனக்கு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வருமோ?" அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத பயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இவங்களுக்கு வர்றது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாசத்துல சளி, கப சார்ந்த நோய்கள். இது வந்து தான் இந்த மார்கழி மாசம் இவங்களுக்கு வரும். பங்குனி மாசத்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாபம். நான் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல. ம். எனக்கு இந்த வெற்றி கிடையாது. நான் இத விடவே அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். அந்த மாரி ஒரு சின்ன இதுதான். பட் அது பெருசா இருக்காது. பட் இந்த மாதங்கள் மட்டும் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். இவங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டமான எண்கள் மற்றும் நிறங்கள் அப்டின்னா என்ன சொல்லலாம்? என்ன கலர்ஸ்? இப்ப இவங்களுக்கு வந்து எண்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இவங்களுக்கு எப்பவுமே வந்து 5 வந்து ஃபேவரபிளா இருக்கும். ஸோ 5 அதுக்கப்புறம் வந்து 6 இந்த 2 எண்கள் போதும்.
நிறங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பளிர் வெண்மை. அந்த நிறம் நல்லாருக்கும். அதேபோல ஷைனிங்கா இருக்கும். எந்த ஒரு கலராக இருந்தா கூட அதில ஷைனிங் இருந்தது அப்டின்னா, அந்த இடத்துல வந்து சுக்கிரன் ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பச்சை. பச்சைய பொறுத்தவரைக்கும் எல்லா விதமான பச்சை நிறங்களுமே இவங்களுக்கு ஃபேவரைட் தான். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கேட்டகரியில இருக்கிற 2 நிறங்கள் வந்து கருநீலம். இந்த கருநீல நிறத்த பொறுத்தவரைக்கும் ஒண்ணுங்க. மனம் தடுமாற்றங்கள், சலனங்கள், குழப்பங்கள் இருக்கும்போது மட்டும் இந்த கருநீல நிறத்த அவாய்ட் பண்ணிக்கலாம். மத்த நேரம் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது வேண்டாம், தவிர்க்கலாம். இல்லைன்னா இந்த நிறங்கள் கரெக்ட்டா உங்களுக்கு ஒத்து வராது அப்டின்னா, இவங்களுக்கு அதே மாதிரி தாங்க. இந்த ரொம்ப டார்க்கா இருக்கக்கூடிய நிறங்கள் இந்த வருஷம் இவங்க தவிர்த்துக்கலாம். ஓகே. இவங்களுக்கான ஒரு கடவுள் வழிபாடு. அதே மாதிரி அங்க போக முடியாதவங்க ஒரு வாழ்வியல் அ முறை வழிபாடுனா, இது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாரி விஷயங்கள் செஞ்சா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும்னா என்ன? இப்ப இவங்களுக்கு வந்து இயல்பாவே இருக்கிறது வந்து ஒரு பெருமாள் தரிசனம். அப்ப விஷ்ணு வழிபாடு இவங்களுக்கு நல்லாருக்கும். அதேபோல கண்ணன் வழிபாடு பண்றது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப கோவில் போறது அப்டின்னா, இங்க குருவாயூர் கோவில் போலாங்க. அதேபோல வந்துட்டு ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் போலாம். இது எல்லாமே இவங்க பண்ணலாம். இல்லைங்க எனக்கு அந்த கோவில் போறது வந்து எனக்கு சிரமமா இருக்கு. எனக்கு வாழ்வியலா வேணும் அப்டின்னா, ரொம்ப அருமையா இருக்கிறது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கோபூஜை. அப்போ பூஜை பண்ணலாம். பக்கத்துல எங்கேயாவது பசுமாடுகள் இருக்கு அப்டின்னா, அந்த பசுமாட்டுக்கிட்ட போயிட்டு அந்த விவசாயிகிட்ட பேசிட்டு, அதுக்கு பூஜை பண்ணிட்டு வருது. அதுவும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல பண்றது அப்டி. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோசாலை இருக்கும். மாடு கட்டியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல போயி, இவங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தாலே, அது கோயில் போயிட்டு வந்ததுக்கு நிகரா இருக்கும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புழுதி குளியல்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து இப்போ அப்படின்னு. நெறைய இருக்கிறதில்ல. இந்த நெறைய பசுமாடுகள் வந்து அப்பலாம் ஓட்டிட்டு போவாங்க. அப்ப அதனுடைய குளம்படி பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணு ஃபுல்லா புழுதி பறக்கும் இல்லைங்களா? நீங்க அந்த புழுதிக்குள்ள கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தீங்கனாலே, உடம்புல ஆறா ஹீல் ஆயிடும். அது அப்ப ரொம்பவே இருந்தது. ஆனா இப்ப அவ்வளோ மாடுகள் பார்க்க முடியறதில்ல. வாய்ப்புகள் இருந்தால், பக்கத்துல ஏதாவது அந்த மாதிரி இருக்கு அப்டின்னா, அதுக்கு வந்து நம்ம நாட்டு மாடு தான் இருக்கணும்னு இல்ல. ஜெர்சி மாடோ, எந்த மாடோ. ஆனா, அந்த மாட்டினுடைய நடந்து போம்போது, அந்த புழுதி மண்ணுக்குள்ள இவங்க கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தாங்க அப்டின்னாலும், இவங்களுக்கு அது ஹீல் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பசுமாடுக்கு ஏதாவது வந்துட்டு போய் சாப்பிட குடுத்துட்டு வர்றது, அது கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையா பார்க்கறக்கு தெரியும். ஆனால் அபரிதமான ரிஷபத்துக்கு பலன குடுக்கும். ஓகே. ஸோ அருமை. இந்த 2026 ரிஷப லக்னக்காரர்கள் எதுல கவனமா இருக்கணும்? எது அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும்? மேலும் அவங்களுக்கான குட் கலர்ஸ் என்ன? வழிபாடு என்னன்னு எல்லாமே கலந்து பேசியிருக்கோம். அடுத்ததாக கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 எந்த மாதிரி ஒரு மாற்றம், ஏற்றம் எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்க? பொதுவா கன்னி லக்னத்தோடைய ஒரு குணம் அப்டின்னாலே, இவங்க கடினமான உழைப்பாளிகள். எந்த ஒரு வேலைய செஞ்சாலும், அத நேர்த்தியா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்டின்னு நெனைக்கக்கூடியவங்க. ஆனா என்ன மைனஸ்னா, அதே நேர்த்திய மத்தவங்ககிட்டயும் எதிர்பார்க்கிறது. ஸோ, அதனால என்ன ஆகும்னா, இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் திருப்தி வராது, ஒரு வேலையில. ஸோ, இவங்க அத என்ன செய்வாங்கன்னா, சொல்லிக் குடுப்பாங்க. இந்த வேலைய வந்து எப்படி நேர்த்தியா பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் குடுப்பாங்க. சொல்லிக் குடுக்கறனால தான் இவங்களுக்கு பிரச்சனையே வரும். ஸோ, இப்படி இருக்கிற இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இப்ப 7ல சனி இருந்து நேரா இவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாரு. போதா குறைக்கு என்னன்னா, ராகு 6ல, 12ல கேது. 12ல கேது. 10ல வேற குரு இருக்காரு. இப்போதைக்கு அ இவங்க எல்லாருமே வந்து ஒரு சரியான இடமா அப்டின்னா, சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும் சரியான இடம் இல்ல அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா, அப்ப இது பிரச்சனையான வாழ்க்கையா? அப்ப இந்த வருஷம் ஃபுல்லாவே பிரச்சனை தானா? அப்டின்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா, எந்த இடத்தில் உழைப்பு இருக்குதோ, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி இருக்கும். உழைப்பு அதற்கான பலனை கொடுத்தே தீரும். என்னைக்குமே வந்து அது மிஸ் ஆகாது. அதேபோல இந்த கன்னில வந்து நடுநட்சத்திரமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனினுடைய அஸ்த அஸ்த நட்சத்திரம். நட்சத்திரம். மனம் அது செம்மையானால் மந்திரம் மந்திரம் தேவையில்லை தேவையில்லை. அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கன்னி லக்னத்துக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். மனம் நிதானமாக, திடமாக, தெளிவாக இருக்கணும். மனக்குழப்பங்களுக்கும், நெகட்டிவான சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. பார்க்கறது, படிக்கிறது, கேட்கறது, திங்க் பண்றது எல்லாமே பாசிட்டிவா வச்சுக்கணும். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஒரு வருஷம் ஃபுல்லா இவங்களுக்கு என்னதான் வந்து ராகு அப்படி பண்ணிரும், சனி இப்படி பண்ணிரும்ன்னு சொன்னாலும் ஓகே மேம். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணா, இந்த வருஷம் ஃபுல்லா இவங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி சக்சஸ் மட்டும் தான். ஓகே. அடுத்ததாக இந்த வேலை தொழில் அப்படின்னு பேசும்போது 7ல சனி போய் உட்கார்ந்துருக்காங்க. 10ல குரு இருக்காங்க அப்படிங்கும்போது, எப்படி இருக்க போகுது அவங்களோட வேலை, தொழில், இடமாற்றம் இத பத்தின ஒரு கேள்வி இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து முதல்ல வேலை அப்டின்னா, வேலைக்கான கிரகமே வந்து இவங்களுக்கு சனி தான். ஏன்னா 5க்கும் 6க்கும் உடைய சனி 7ஆம் வீட்ல இவங்களுக்கு இப்ப இருக்காரு. அங்கருந்து லக்னத்த பார்க்குறாரு. ஸோ இப்ப இவங்க வேலைய பொறுத்தவரைக்கும், நீங்க பொதுவா பார்த்தா, "ஓ! சனி பார்க்குறாரு. அதனால வேலையில வந்து ஒரு முடக்கம் இருக்கும்." அப்டின்னெல்லாம் சொல்லுவாங்க.
அக்யூரேட். இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா? மனச பாசிட்டிவா வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பாசிட்டிவா வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலையில் ஏற்றம். அதேபோல வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல புகழ். 2 ஆள் வேலை பார்த்தாலும், அதற்கான வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா கைக்கு வந்துரும். அதே சமயத்துல நெகட்டிவா இருக்காங்க. இப்படி இருந்தால் வேலை முடக்கம் இருக்கு. அதிகமான வேலை, ஆனா குறைவான வருமானம் அப்படிங்கிற. அதிகமான வேலை, ஆனா அதுக்குண்டான வளர்ச்சி இல்ல அப்படின்னு. 3வது இவங்க வேலைய பத்தாதுன்னு, பக்கத்து டேபிள்ல இருக்கிற வேலை ஃபுல்லா இவங்க கிட்டயே தான் கொண்டு வந்து குடுப்பாங்க. இவங்க கேட்டு வாங்குறாங்களோ இல்லையோ, இவங்களுக்கு அது வாலண்டியரா வரும். அப்ப இவங்க எத்தன வேலை செய்ய வேண்டியதா இருக்கு? உழைப்பு எக்கச்சக்கமா வேலை செய்யணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்ன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பார்க்க வேண்டியது ஒண்ணு. அடுத்தவங்க ஷிஃப்ட்டையும் சேர்த்து இவங்க தலையிலேயே போட்டுருவாங்க. இப்ப இதனால என்ன ஆகும்? உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். மனசு தடுமாறும். ஓகேங்களா? தூக்கம் வந்து போதுமான அளவுக்கு இருக்காது. இவங்களுக்கோ என்ன முக்கியம்? மனசு தான் இப்ப ரொம்ப முக்கியங்கிறப்ப, அதுல எல்லா இடத்துலயும் அங்க அடிப்பாங்க. ஸோ, இப்ப வேலைய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இந்த வருஷம் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா, சனி நேராக பார்க்குறார். வருஷம் ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் இருக்க தான் செய்யும். ஆனா, முன்னாடி இவங்க செய்யற இந்த 6 மாத உழைப்பு இருக்கு பார்த்தீங்களா, பின்னாடி கரெக்ட்டா குரு லாபஸ்தானத்துக்கு வர்றார். அந்த 7ஆம் பாவத்துல இருக்கிற சனிய பார்க்குறார். 5ங்கிற இவங்க மனசையும் பார்க்குறார். முன்னாடி இந்த 6 மாசம் போடுற உழைப்புக்கான பலன் 100% பின் 6 மாதங்கள்ல கிடைக்கும். அப்போ வேலை மாற்றங்கள், வெளிநாட்ல வேலை கிடைக்கிறது, வேலையில உயர்வு கிடைக்கிறது, ஒரு நல்ல பேக்கேஜ்ல இங்கேயே வேலை வந்து மாறி கிடைக்கிறது. இவங்களுக்கு அவ்வளவு யோகத்த குடுக்கும். அதனால வந்து இந்த கஷ்டம், பயம் அப்படி இப்படி அதெல்லாம் விட்டுட்டு வேலையில மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திருமணம். முதல் திருமணம், மறு திருமணம் இந்த மாரி வந்து திருமண வயதில இருக்கிறவங்களுக்கு, இந்த கன்னி லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? முதல் 7 மாசம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, லக்னத்துக்கு கரெக்ட்டா 7ல தான் சனி. சனி உட்கார்ந்திருக்கு. ஸோ, வேற ஆப்ஷன் கிடையாது. இங்க வந்து திருமணம் தாமதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா தாமதம் தான். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பின் 6 மாதங்கள்ல குரு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. வர்ற குரு என்ன பண்ணுவாருன்னா, கரெக்ட்டா இந்த சனிய வந்து பார்க்குறாரு. ஸோ, இது அந்த தடைகளை உடைத்து இவங்களுக்கு அந்த திருமணத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு. பட் இந்த மறு திருமணம் அப்படின்னு வரும்போது, மறு திருமணத்த பார்க்குறவங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த ஜாதகர் அவருக்கு முழுமையான விருப்பத்துல தான் அந்த வரன வந்து தேர்ந்தெடுக்கணும். இந்த குழப்பத்துல மறுபடியும் அந்த வரன தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அது குழப்பத்திலேயே தான் முடிஞ்சிரும். ஸோ இவங்களுக்கு இந்த 9ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 9ஆம் பாவம் இவங்களுக்கு கரெக்ட்டா ரிஷபம் வரும் இல்லைங்களா? ஸோ ரிஷபத்துக்கு இப்ப 2ல குரு இருக்கார். ரிஷபத்துக்கு 3லயும் அடுத்து குரு மாறுவார். ஸோ இவங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே நல்லா தான் இருக்கு. பட் வரன் பார்க்கும்போது ஜாதகரினுடைய சுயமான, முழுமையான விருப்பம் தான் இருக்கணும். மத்தவங்களுடைய ஒரு பிரெயின் வாஷோ, மத்தவங்களுடைய குழப்பமோ மட்டும் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா வரன் அமையும். நிலம், பத்திரப்பதிவு, சொந்த வீடு இதற்கான முயற்சி இதில இருப்பவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப இவங்களுக்கு 4ஆம் பாவம்னு எடுத்துட்டீங்கன்னா, இவங்களுக்கு தனுசு தான் வரும். இப்ப தனுசு என்ன விஷயம்னா, குருவும் பார்க்குறாரு, சனியும் தன்னுடைய 10ஆம் பார்வையா பார்க்குது, ராகுவும் பார்க்குது. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த இடத்திற்கான முயற்சி அப்படிங்கிறது பெரிய முயற்சிகள் செஞ்சு தான் இந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அப்ப இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னு அப்படின்னா, முதல்ல பேராசைய தவிர்க்கணும். அகலக்கால் வைக்கக்கூடாது. இப்படி பேராசைய தவிர்த்துட்டாங்கனாலே ராகு அந்த இடத்துல சரியாயிடும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடு விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் தாமதம் அப்படின்னு ஆகுதுன்னு சொல்லிட்டு, உடனே வந்து ஒரு இடத்த விட்டு போட்டு இன்னொரு இடத்துக்கு மாத்திக்கிறது. இப்ப விட்டுறலாம் 2 மாசம் கழிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்றது. ஸோ இத வந்து செய்யக்கூடாது. இத செய்யாம இருந்தாங்கனாலே சனியும் அங்க பாசிட்டிவ் ஆயிடுவார். அப்புறம் இருக்கிறது என்னங்க? குரு மட்டும் தான் இல்லையா? குருவுடைய பார்வை இயல்பாவே நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த 2 விஷயங்கள் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா, முதல் 6 மாதங்கள்லயே இவங்களுக்கு வந்து அந்த வீடு அமைஞ்சிடும். அதே மாரி வாகனம். பின் 6 மாதங்கள்ங்கிறது இவங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு தான் வருவாரு. அதாவது லக்னத்துக்கு 4 கூடிய குரு 11ஆம் வீட்ல வர்றாருங்க. இது வீடு வாங்குறதுக்கும், வாகனம் வாங்குறதுக்கும் அபரிதமான காலம். அருமை. படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் அதே மாரி வெளிநாட்டுக்கு போணும்னு நெனைக்கிறவங்க, அதற்கான முயற்சியில இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒண்ணே ஒண்ணு, சோம்பேறித்தனத்த கண்டிப்பா விடணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து தன்னுடைய லக்னத்தையே தான் சனி பார்க்குறாரு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, உடல்ல எந்த இடத்துல கை வச்சா இந்த படிப்ப வந்து கை வைக்கும் அப்படின்னா, யூரினல் சிஸ்டம். பொதுவா இப்ப இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். நெறைய ஸ்கூல்ஸ்ல இருக்கிற ஒரு விஷயம் வந்து குழந்தைங்க ரெஸ்ட் ரூம் போறதே கிடையாது. 2வது வந்து தண்ணி குடிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதே கிடையாது. இது இந்த கன்னி லக்னத்தில் இருக்கக்கூடிய படிக்கிற குழந்தைங்க. இவங்க எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும்
இவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா, தண்ணிக்கு தான் முக்கியத்துவம் குடுக்கணும். ஸோ, போதுமான அளவு இவங்க தண்ணி எடுத்துக்கணும். அதே அளவு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க யூரின் கண்ட்ரோல் பண்றதுங்கிற விஷயத்த கண்டிப்பா தவிர்க்கணும். இது 2 தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இத பண்ணுனாங்க அப்படின்னாலே, இவங்களுடைய ஸ்டொமக் சிஸ்டம் வந்து கொஞ்சம் நல்லாக ஆரம்பிச்சுரும். 2வது போதுமான அளவுக்கு தண்ணி உள்ள போனாலே, இவங்களுக்கு மனம் வந்து நிதானமாக ஆரம்பிச்சுரும். அப்ப படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி ஆகும். 2வது இப்ப குரு பெயர்ச்சி ஆகுற இந்த 11ஆம் வீட்டுக்கு வரும்போது, படிப்புல நல்ல மாற்றம், நல்ல ஏற்றங்கள் இவங்களுக்கு இருக்கும். அடுத்த கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் அப்படின்னா கன்னி லக்னக்காரர்களுக்கு என்ன? புரட்டாசி மாசம். முதல் மாதமே வந்து இவங்களுக்கு புரட்டாசி மாதத்துல தான் கவனம் இந்த வருஷத்திலேயே அதிக கவனம் இருக்க வேண்டிய மாதம் புரட்டாசியில. அப்போ புரட்டாசி மாசம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். அந்த மாசம் ஃபுல்லாவே கோவிலுக்குன்னு வச்சுட்டாங்க. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாசம் தினமும் வந்து விநாயகர் வழிபாடு பண்றது, இல்ல விஷ்ணு கோவில்கள் போயிட்டு வர்றது. ஸோ, இந்த மாதிரி ஒரு மாசம் போறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கும். இல்ல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து இருக்கிற மாதம் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மார்கழி மாதம் தான். மார்கழி மாதத்திலேயும் சேம் இதே மாதிரி தாங்க. முக்கியமான முடிவுகள், அக்ரீமெண்ட் இந்த மாரி விஷயங்கள் அந்த மாசத்த தவிர்த்துக்கிட்டு, வாக்கு குடுக்குறது. இந்த மாசம் யாருக்கும் வாக்கு குடுக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். இந்த புரட்டாசி, மார்கழி மாதம் கடன் குடுப்பதையோ, கடன் வாங்கிக்கிறதையோ கண்டிப்பா தவிர்க்கணும். பங்குனி மாசத்த பொறுத்தவரைக்கும் நண்பர்கள். நண்பர்களுக்கு பண உதவி, பொருளுதவி செய்யும்போதும், நண்பர்களுக்காக ஒரு இடத்துல வந்து நம்ம வாக்கு குடுக்குறது, இல்ல அப்படின்னா நண்பர்களுக்காக நம்ம கேரண்டி எடுத்துக்கிறது, இத வந்து செய்யக்கூடாது. இவங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், அப்புறம் கலர்ஸ் இந்த வருஷம் பூரா இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னா என்ன? இவங்களுக்கு நம்பர்ஸ் அப்படின்னா 5ம் 6ம். ஓகேங்க. கலர்ஸ் அப்படின்னா கிரீன் கலர், கருநீல நிறம், அதேபோல பிரைட் ஒயிட், ஷைனிங்கா இருக்கிறது, மெஜந்தா கலர்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஓகே. இவங்களுக்கான ஒரு ஆலய வழிபாடு மற்றும் வாழ்வியல் பரிகாரம்னா என்ன? இவங்களுக்கு முதல் வழிபாடு அப்படின்னா சப்தகன்னி. சப்தகன்னியர் வழிபாடு. சப்தகன்னிகள் வழிபாடு இந்த வருஷம் ஃபுல்லா இவங்களுக்கு நல்ல ஏற்றத்த குடுக்கிறதா இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, முருக வழிபாடு. இது 2 மட்டுமே இவங்களுக்கு போதும். ஓகே. வாழ்வியல் முறையில அவங்க என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணா இன்னும் ம். நல்லாருக்கும்? இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, 100% வேலை செய்யுது. ஓகே. கன்னி காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு அப்படின்னு. இவங்க ஆற்றை கடந்து போகி இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கும் இல்லைங்களா? ஆமா. அந்த கோவில்களுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் ஏற்றத்த குடுக்கும். அதுலயும் ரொம்ப முக்கியமா வேலை, கடன், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறப்போ, ஆற்றை கடந்து போயிட்டு, ஆத்துல குளிச்சுட்டு, அந்த கோவில்ல தரிசனம் பண்ணிட்டு, குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு, திரும்ப ஆத்த கடந்து வரணும். ஓகே. இது போறது ஆத்த கடந்து தான், வரதும் அப்படிதான் வர்றதும் வரணும். ஆத்த கடந்து தான் ம். வரணும். ஸோ இது வந்து இவங்களுக்கு அபரிதமான மாற்றங்கள குடுக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அன்னதானம். அதாவது பொது அன்னதானம் போடுவாங்க இல்லைங்களா? அந்த அன்னதானத்துல போய் இவங்க சாப்பிடணும். அதேபோல இவங்க அன்னதானம் பண்றது. இந்த 3ஏ விஷயங்கள் தான் இவங்க வாழ்க்கையில ரொம்ப ஏற்றத்த குடுக்கும். கண்டிப்பா. கன்னி லக்னக்காரர்களுக்கு கிரகங்கள் எங்க இருந்தாலும், வாழ்வியல் முறைப்படி நம்ம எப்படி இருந்தா வருடம் பூரா வெற்றியா இருக்கும்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. எல்லோருக்கும் பயனுள்ளதா இருந்தது. மகர லக்னக்காரர்களுக்கு 2026 எந்த மாரி மாற்றம், ஏற்றம், ஒரு அதிசயம், சந்தோஷம் என்ன குடுக்க இருக்கு? பொதுவா மகர லக்னம் அப்டின்னாலே, இவங்களுடைய வாழ்க்கையில விதி அப்படிங்கிறதே ஒண்ணே ஒண்ணு தான். அனுபவங்கள் தான் இவங்கள உருவாக்கும். எந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையில கிடைக்கிற அனுபவங்கள்ல இருந்து பாடத்த கத்துக்கிட்டே இருக்காங்களோ, அந்த அளவுக்கு இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதுதான் இவங்களுடைய விதி. இப்ப இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2ல இப்ப ராகு, 3ல சனி, 6ல குரு, 8ல கேது. ம். இப்ப இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல நெறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட்டு தன்னுடைய அனுபவத்திலிருந்து இவங்க என்ன கத்துக்கிட்டாங்க? இந்த பாடத்தோட தான் இவங்க 2026ல அடி எடுத்து வைக்கணும். ஆனா இப்படி வச்சுட்டாங்கன்னா, இவங்களுக்கு 10% இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிடும். அது 100% நல்லாருக்கும். ஓகே. சரி என்ன விஷயங்கள் இவங்க கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ல ராகு இருக்கு இல்லைங்களா? இவங்க ஆக்சுவலா வந்து பேசவே மாட்டாங்க. பேசுனா ஜட்ஜ்மென்ட் மாதிரி இருக்கும். கரெக்ட்டா நச்சுன்னு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா, இப்போ இவங்க வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, பேச்சுல வந்து அபரிதமான ஒரு தெளிவு இருக்கும். இவங்க குடுக்குற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தனித்துவமா இருக்கும் அப்படிங்கிறப்போ, இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளே இவங்களுக்கு நெறைய வாய்ப்புகளையும், நெறைய இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ குடுக்கும். அதே சமயத்துல, தான் அன்பு வைத்திருப்பவங்களுக்காக பொய் பேச வேண்டிய சூழலும் அமையும். அப்ப இவங்க கவனமா இருக்கணும். ஏன்னா, என்னைக்குமே வந்து சனியினுடைய லக்னங்கள், ராசிகள்ல ஒருத்தங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா,
இவங்க பொய் சொன்னா மாட்டிக்குவாங்க. ஓகேங்களா? இங்கேயும் மாட்டிக்கணும், இறைவன்கிட்டயும் மாட்டிக்கணும். ஸோ இவங்க பேசுற பொய் வேற வழி கிடையாது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி ஒரு நல்ல காரியத்துக்காக அப்படின்னு வரும்போது, அது பொய்யாவே பார்க்கப்படாது. ஸோ அதனால இவங்க அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தது அப்படின்னா, முதல்ல அந்த சூழலை கவனித்து, பகுத்து பார்த்து, அதற்கு பிறகு தான் தன்னுடைய வார்த்தைகள வெளியில விடணும். இதுல இவங்க பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முயற்சி. இப்ப இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தன் வார்த்தைகளை தானே மாத்தி பேச வேண்டிய சூழல். வருமானத்துல மாற்றங்கள் இருக்கும். சீரான வருமானம் அப்படிங்கிறது இப்ப இருக்காது. கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அதேபோல திட்டமிடுவதில் தாமதம். திட்டத்தை தானே மாற்றுகின்ற ஒரு நிலைமை. இதெல்லாம் இப்ப இருக்கும். அப்ப இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தனியா நிதானமா இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சாங்கன்னா, விடைகள் தானாக கிடைக்கும். அப்ப இவங்க மத்தவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் இவங்க கேட்குறாங்க அப்படின்னா, அது இவங்களுக்கு சரியா வராது. அதுவும் இந்த வருஷம் சரியா வராது. 8 ஆயுள் பாவத்துல கேது அமரும் பொழுது ஒரு ஆரோக்கியத்துக்கான பயம் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு இருந்துட்டு வருது. இதற்கான ஒரு விடை. இப்போ இவங்களுக்கு 6ல இருக்கிறது வந்து குரு. அதேபோல வந்து 8ல வந்து கேது இருக்கு. ஆக்சுவலா கேது வந்து குருவ பாக்குது. ஆக்சுவலா இந்த இப்ப என்ன விஷயத்துல கவனிக்கணும்னா, கெட்ட கொழுப்பை குடுக்கக்கூடிய உணவுகள இவங்க அதிகமா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த சமயத்துல தொப்பை வரும். இந்த செல்லக்குட்டி வந்ததுன்னா போகவே போகாது. என்ன காரணம்னா, நீங்க நல்லா பாருங்க 3ல வேற சனி உட்கார்ந்திருக்காரு. சனி இவங்களுக்கு வந்து இந்த மகரத்துக்கு லக்னத்துக்கும் அவரு தான், 2 கூடையவரும் அவரு தான் அப்படின்னா 2ங்கிறது வாய். கரெக்ட்டா இப்ப குரு பாக்குது. அப்ப இவங்களுடைய விதியே சனி எப்படி இருப்பார்? சனி வந்து பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பட்னி கிரகம்னு சொல்லுவாங்க. பசி, வறுமைய சொல்லக்கூடிய கிரகம். அப்ப இவங்க எப்படி சாப்பிடணும்? வறுமையா இருக்கிற மாரி சாப்பிடணும். இல்ல வய சாப்பிடவே வயிறு வந்து போதும்னு சொன்னா, இவங்க உடனே நிறுத்தணும். பட் இப்ப 2ல ராகுங்களா? முழுங்கிடுவாங்க. போதாக்குறைக்கு குருவா? நல்லாவே உள்ள போயிடும். அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட கொழுப்புகள் உடலில் அதிக அளவுக்கு சேர ஆரம்பிக்கும்போது, இவங்களுக்கு பாடி வந்து வெயிட் அதிகமா போட ஆரம்பிச்சுரும். இவங்களுக்கான ஒரு வேலை, தொழில், இடமாற்றம், இல்லாட்டி வேற வேலை பார்க்கலாமா? ப்ரமோஷன் இப்படி ஒரு இவங்களுக்கு இப்போ குரு 6ல இருக்காரு. ஸோ குருவும் இவங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3க்கும் 12க்கும் உடையவர். ஸோ வேலை மாற்றங்கள் உண்டானா தாராளமா உண்டு. இவங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாமா? தாராளமா முயற்சி பண்ணலாம். இடமாற்றத்துக்கு அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணலாம். அதேபோல வெளிநாட்டு முயற்சிகள் இப்ப பண்ணலாமா? அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, வெளிநாட்டு முயற்சிகள் மட்டும் இப்ப பண்ண வேண்டாம். அது மட்டும் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கலாம். எப்ப பண்ணலாம் அப்படின்னா, பின்னாறு மாதங்கள். அதாவது குரு கரெக்ட்டா 7ல உச்சமடைவார் பார்த்தீங்களா? உச்சம் பெற்று வரும்போது, இவங்களுக்கு நல்ல மாற்றத்த குடுக்கும். 1. 2வது நான் இப்ப இருக்கிற வேலை எனக்கு ஓகே தான். வளர்ச்சி இல்ல. பட் இந்த வேலை எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் இதுலயே இருக்கேன். பட் எனக்கு இதுல ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னா, 6க்கு 2ஆம் வீடான உங்களுக்கு கடகத்துக்கு தான் இப்ப குரு அடுத்து மாறுவார் இல்லைங்களா? ஸோ வேலையில் வருமானம் உயரும். வேலையில் வளர்ச்சி உடையும். அந்த வேலையில இப்ப இதுவரைக்கும் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க. சரியா பேசல. பெர்ஃபார்மன்ஸ் சரி கிடையாது. ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க சொன்னா ப்ராஜெக்ட்ட பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியல. இதெல்லாம் இப்ப இருக்கும் இல்லைங்களா? பின்னாறு மாதங்கள்ல பட்டை கிளப்பிருவாங்க. திருமண வயதில இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம், மறுமணம், காதல் கைகூடுறது, லவ் ஃபெயிலியர் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? குரு பயிற்சிக்கு பிறகு இது ரொம்பவே நல்லாருக்கும். அப்போ குரு பயிற்சி வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமண விஷயங்களுக்கு வரன் பார்க்கும்போது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க. அது எது மாதிரியான குழப்பங்கள் அப்ப இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா, 1 இவங்களுடைய வளர்ச்சி. 2வது வந்து இவங்க எதையுமே கொஞ்சம் பொறுமையா தான் செய்வாங்க. இவங்களுக்கு வந்து அந்த வேகம் அப்படிங்கிறது குறைவு தான். ஆழம் அதிகமா இருக்கும். செய்யற வேலைய நிதானமா செய்யக்கூடியவங்க. அப்போ லைஃப் பார்ட்னர் வரும்போது தனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா? தன்னுடைய அமைதி வந்து இதனால பாதிப்படையுமா? இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் அதிகமா யோசிப்பாங்க. ஸோ முதல் 6 மாதங்கள்ல குரு வேற போய் 6ல உட்கார்ந்திருக்காரு இல்லைங்களா? ஸோ எந்த ஒரு சப்போர்ட் இல்ல. இந்த குழப்பம் இருக்கும். பட் 7க்கு குரு வரும்போது, இவங்களுடைய திருமணத்திற்கான முயற்சிகள், மறுமணத்திற்கான முயற்சிகள் எல்லாமே நல்லாருக்கும். படிக்கிற பசங்க, போர்ட் எக்ஸாம்ஸ், காலேஜ் படிக்கிற பசங்க, இவங்க வந்து நான் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணலாமா? ஃபாரின் போணும்னு நெனைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இப்ப இவங்களுக்கு ஆல்ரெடி 2ல ராகு இருக்கு. ஆமா. ஸோ அதே போல வந்து 2ல இருக்கிற ராகு 4ஆம் வீட்டையும் பார்த்துறாரு. அப்போ இவங்களுடைய கல்விக்காக இவங்க வந்து ஸ்கூல் மாத்துறதா இருக்கலாம். இல்ல நாடு விட்டு ஹையர் எஜுகேஷனுக்காக போலாம் அப்படின்னு இருக்குன்னா, குரு பயிற்சிக்கு பிறகு இது நல்லாருக்கும். ஆரம்ப கல்வியில இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்பவே நல்லா இருக்கு. ஏன்னா 2ஆம் வீட்ட குரு பார்க்குறாரு. ஸோ நல்லா தான் இருக்கு. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்காக கல்விக்காக நான் வெளிநாடு போறேங்கிறவங்க, இந்த பின்னாறு மாதங்கள்ல முயற்சி பண்றது தான் நல்லதுங்க. ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஒரு நிலம், இல்ல ஏதாவது ஒரு அசெட் ஏதாவது வாங்கணும். அது தங்கமா கூட இருக்கலாம். இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் எதுன்னா, கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட்.
அதே மாதிரி இந்த சமயத்துல வீடு வாங்குறது அப்படின்னா, இந்த குரு உச்சமானதுக்கு அப்புறம் இவங்க வாங்கக்கூடிய வீடு நல்ல சைட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு இடம் வாங்குனாலும், அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுற இடமா இருக்கும். வீடு வாங்குனாலும், அந்த வீடு இவங்களுக்கு யோகமா தான் இருக்கும். ஆனா எப்ப செய்யணும்னா, எல்லாமே பின்னாறு மாதங்கள்ல. அதேபோல இப்போ ஒரு கார் வாங்கலான்ட்டு இருக்கேன், இல்ல கார ஒரு எக்ஸ்சேஞ்ச் போடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா, 6 மாசம் பொறுமையா இருக்கலாம். பின்னாடி 6 மாசங்கள்ல இத வாங்கிக்கலாம். எந்த மாதங்கள்ல இவங்க கவனமா இருக்கணும்? இவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதம். ஏன்னா, ஆவணி மாதம் அப்படிங்கிறப்போ கரெக்ட்டா சூரியன் வந்து சிம்மத்துல இருப்பாரு. ஆல்ரெடி அங்க கேது உட்கார்ந்திருக்காரு. ஸோ, அப்ப இவங்கள பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு கவனம் செலுத்த வேண்டியது ஆவணி மாசத்துல. சரி, ஆவணி மாசத்துல என்ன விஷயங்கள் அப்படின்னா, முதல்ல கவர்மெண்ட். அரசாங்க, அரசியல் சார்ந்த விஷயங்கள், அது தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டா இருக்கணும். இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் தடையாகுறது. ஒரு சைனுக்காக போவாங்க. அது கொஞ்சம் தடையாகுறது இது எல்லாமே இருக்கும். தடைகளை தாண்டி தான் இவங்களுக்கு அந்த விஷயங்கள் அந்த மாசத்துல சக்சஸ் ஆகும். ஸோ எமோஷனல் ஆயிறக்கூடாது. இந்த மாசங்கள்ல ஒண்ணு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாதத்துல வந்து இவங்களுக்கு மலச்சிக்கல் சார்ந்த தொந்தரவுகள், வயிறு, தலை, வலது கண் சார்ந்த தொந்தரவுகள் இது வந்து இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதாவது இட்ச்சிங்கா இருக்கிறதுங்க, ட்ரை ஆயிடுறது அந்த மாதிரி விஷயங்கள் இப்ப இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மாசி மாசம். இப்ப இந்த மாசி மாதத்துல என்ன பண்ண வைக்கும் அப்டின்னா, இந்த சமயத்துல தான் தேவையில்லாம கொண்டு போய் எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த பிட்காயின் எல்லாம் இருக்கு சொல்றாங்க இல்லைங்களா? பிட்காயின் நல்லதோ கெட்டதுங்கிறது 2வது. பட் தவறான ஆள்கிட்ட போயிட்டு இவங்க போய் இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ பிட்காயின், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் இதெல்லாம் இப்ப தான் இழுக்கும். காரணம் என்னன்னா, இது எல்லாம் சூரியன். ராகு வரும்போது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட்டு 2 தடவ நமக்கு வந்து அமௌண்ட் நல்லா ஷேர் மார்க்கெட்ல வருது, பெருக்கி ட்ரேடிங்ல வருதுன்னு பெருக்கும் வச்சுக்கோங்களேன், தட்டி நெறையா. தள்ளிருவாங்க. ஏன்னா சூரியன் அப்டின்னாலே வளர்ச்சி. பெரிய இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து உள்ள போட்டு விட்டுருவாங்க. கடைசில என்ன ஆகும்? கரெக்ட்டா 1 மாசம், 2 மாசம் மாட்டிக்கும். இவங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் நிறங்கள் வருஷம் ஃபுல்லா இந்த கலர்ஸ வைப்ரன்ட்டா நெறைய யூஸ் பண்ணிக்கோங்கன்னா என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு 6, 5 நம்பர்ஸ் வந்து நல்லாருக்கும். ஓகேவா? 1. 2வது வந்து இவங்களுக்கு கலர்ஸ் அப்டின்னா கருநீலம். அதேபோல இவங்களுக்கு நல்லா ஷைனிங்கா இருக்கக்கூடிய ஒயிட் கலர். பொதுவா இவங்களுக்கு ஷைனிங்கா இருக்கிறது நல்லாருக்கும். அது இல்லாம ஆஷ் கலர். இது 2ம் நல்லாருக்கும். நெறையா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்ன கோவிலுக்கு அடுத்த வருஷம் ஃபுல்லா டைம் கிடைக்கும்போதெல்லாம் இந்த கோவிலுக்கு போங்க. வாழ்வியல் பரிகாரமா இத பண்ணுங்கன்னா என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு கோவில் அப்டின்னாலே ஃபர்ஸ்ட்டு பிரதோஷம். சிவன் வழிபாடு. சிவ வழிபாடு. சிவ வழிபாட்டுல பிரதோஷ காலம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து இருக்கிறது இவங்களுக்கு ஐயப்பன் தரிசனம். அதேபோல காவல் தெய்வங்கள். ஓகேங்க. இந்த 4 விஷயங்களும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அபரிதமா இருக்கும். அப்ப இதுல எந்த கோவில் போறதுக்கு பிடித்தம் இருக்கோ, அந்த கோவிலுக்கு இவங்க போய்க்கலாம். பிரதோஷ வழிபாடு மட்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க வந்து போக ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு இவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். வாழ்வியலா இருக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அன்னதானம். 2வது பிறருடைய கர்மாக்களுக்கு செலவு இப்ப யாராவது ஒருத்தங்க இறந்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தன்னால முடிந்த ஒரு உதவிய செய்யறது. அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். பட் அவங்களுக்கு இவங்க உதவி செய்யறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் அந்த நடைபாதையில இருக்கக்கூடியவங்க, ஆதரவற்றவங்க, அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இவங்க உதவி செய்யறது. இது எல்லாமே இவங்கள நல்லா காப்பாத்தும். அப்புறம் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஆதரவற்றவர்கள் அப்படிங்கிற இடத்துல வெறும் அந்த மனிதர்கள் மட்டும் கிடையாது. விலங்குகளும். விலங்குகள், பறவைகள்னு எதெல்லாம் இந்த இப்போ பூனைக்குட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்ல விட்டுருவாங்க. இவன் நாய்க்குட்டி ரோட்ல அடிபட்டு கிடக்கும். அந்த மாரி ஏதாவது ஒண்ணு பார்க்குறாங்கன்னா, அந்த ஜீவராசிகளுக்கு இவங்க உதவி செய்யறது அப்படிங்கிறது, பிரபஞ்சமே இவங்களுக்கு உதவி செய்யும். தெரியாம அத அவங்க அடிச்சுட்டாங்கன்னா, வண்டி ஓட்டும் பொழுது நாயோ, பூனை மேலயோ அத ஏத்திட்டாங்கன்னா என்ன ஆகும்? இப்ப சப்போஸ் வந்து இவங்க அடிச்சுட்டாங்க. இப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, இறந்துருச்சு அப்படிங்கிறது கோஇன்சிடென்ட். பட் அடிபட்டு, அது அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டு உயிரோட தான் இருக்கு அப்படின்னா, அத கண்டிப்பா இவங்க முதலுதவி செய்து காப்பாத்த வேண்டியது கடமை. ஸோ மகர லக்னக்காரர்கள் சின்ன சின்ன வாழ்வியல் முறைகள்ல நீங்க மாற்றம் செஞ்சுக்கிட்டாலே 2026ங்கிறது எல்லாருக்கும் ஏற்றமா இருக்கும்னு அழகா சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.